இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் எக்கச்சக்க ரெஸ்லிங் நியூஸ் இருக்குது. குறிப்பாக விஷன் டீமில் ப்ராக் லெஸ்னர், ஜான்சனா தான் ரியல் க்ரௌன் ஜுவல் சாம்பியன் அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஜான்சனா தான் ரியல் சாம்பியனா? ஆமாம், ஜான்சனா ஆஸ்திரேலியா டூரில் மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுத்தினார். ஜான்சனாவுடைய டேஸ் இன்னும் 4 தாங்க இருக்குது. 4 நாளைக்கு அப்புறமா ஒரு சண்டை போட மாட்டார். 4 நாட்கள் அப்படிங்கிறது வரும் நாட்கள் சொல்லலை, 4 எபிசோடுக்கு ரெஸ்லிங் பண்ணுவார். ஸோ அப்படிப்பட்ட நம்ம ஜான் சீனாவை கண்டிப்பாக பெருமைப்படுத்துறதுக்காக ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல. எஸ், பண்ணாங்க. அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்சி, அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் அண்ட் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பியன்ஷிப், க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப்பை ஜான்சனாக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாகவே க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது சவுதி அரேபியாவுக்கு சொந்தமானது. ஏன்னா அதில் முழுக்க பார்த்தீங்கன்னா டைமண்ட் பொருத்திக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட அதோடைய மதிப்பே பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் சவுதி அரேபியா கவர்மெண்ட் இதை டபிள்யூடபிள்யூக்கு ப்ரெசென்ட் பண்ணலை. இதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு மீண்டும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வச்சுக்கிறதுக்காக சொன்னாங்க. ஸோ இதோடைய டூப்ளிகேட் மாடலை ஜான்சனாக்காக ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது முழுக்க டைமண்ட் எதுவுமே கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் தான். பட் ஆனால் க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப்பை இதுக்கு முன்னாடி யாருமே வச்சதில்லை. அதனால் ஜான்சனாட்ட கொடுத்து நீங்கள் பர்மனெண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ சாம்பியன்ஸ் இயருங்க. ஜான்சனா பிரே ஒயிட்டை ரிப்பீட் பண்ணும் விதமாக ஆஸ்திரேலியாவில் பண்ண விஷயங்கள் பலரையும் மெய் சிலிர்க்க வச்சது. அந்த விஷயத்தை பார்த்து நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஜான்சனை வேற லெவல்ப்பா, இந்த அளவுக்கு நம்ம எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு மூமெண்ட்டெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சோஷியல் மீடியாவிலேருந்து பலவிதமான பிளாட்ஃபார்மில் ஜான்சனாவை பாராட்டியிருக்கிறாங்க. ஜான்சனா அதுக்கு எந்த விதமான ரிப்ளையும் அடுத்தது பண்ணல. பிரே ஒயிட் மேலேருந்து பார்க்குற மாதிரி மட்டும் பண்ணிட்டாங்க. இப்போது ஜான்சனா இந்த போஸ்டருக்கான ரீப்ளையை பண்ணியிருக்கிறாரு. அதாவது இவருடைய கனவுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் தோணுச்சான், இப்படி பண்ணால் ரசிகர்கள்லாம் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு. அதையே ரியாலிட்டிக்காக பண்ணியிருக்காராம். அதாவது ஜான்சனாவுடைய சொப்பனத்தில் தான் வந்திருக்கிறான். ஸோ அதையே அவர் சொல்லியிருக்கிறாரு, த எஃபெக்ட் யுவர் ட்ரீம். ஸோ நீங்களும் உங்களுடைய கனவுல இதை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பெரிய தூரத்தை கொண்டு செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது சில நேரங்களில் நீங்கள் கனவுல காண்றது ரியாலிட்டிக்காக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜான்சனாவுடைய கனவுல இந்த மாதிரி சிஸ்டர் கேப்ரிக்கல் போடும்போது பிரே ஒயிட்டை ரசிகர்கள் ட்ரிபியூட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிற போல இருக்குது. அது நேராகவே நடந்ததுனால ஜான்சனாவே நீங்களும் கனவு காணுங்க, அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ரெசல்மேனியா, சம்மர் ஸ்லாம், ராயல் ரம்போ இந்த மாதிரி சம் பேப்பரிஸோடைய அரேனா நல்லா இருக்கும்ல. சுற்றி பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்டத்தட்ட அதை சுற்றியே ஒரு 60,000-70,000 ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆனால் நான் இப்போ சமீபத்தில் ஒரு அரினாவை கேள்விப்பட்டேன், அட்லாண்டாவில் இருக்குதான். ஸோ அந்த அரினா கிட்டத்தட்ட 10 மில்லியன் பீப்புள்ஸ் உட்கார அரினாவாம். 10 மில்லியன்னா உங்களுக்கு தெரியும், 10 லட்சம். அது எப்படிப்பா? சாதாரணமாக நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு அரினாவில் மோடி அரினான்னு சொல்லுவோம், முன்னாடி ஜவஹர்லால் அரினான்னு இருந்தது. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 லட்சம் பேர் இருக்கலாம். அதையும் தாண்டி 10 மில்லியன் அப்படின்னா பெரிய விஷயம் இல்லை. 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சங்கிறது அது இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதோடைய ஃபோட்டோ தான் வந்திருக்குது. இதை பார்க்கும் போதே வாவ், வேற லெவல். அதாவது எப்படின்னா உள்ள ஸ்டேடியம், அதை சுற்றி உள்ள மக்கள் இருக்கிறாங்க, அதுக்கு மேலே பாருங்களேன், ரவுண்ட் இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் டபுள் ஷோலாம் நடந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலி உள்ளே ஒரு ஸ்டேடியம் இருக்குது, நார்மலாக நம்ம டபிள்யூ பார்க்குறோம்ல அந்த மாதிரி பெரிய அரினா இருக்குது. அதை சுற்றி ஆடிட்டு இருந்ததுக்கப்புறமா மேல் ரூஃபில் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் எங்கேருந்து பார்த்தாலும் நீங்கள் கீழே இருக்கிற ஷோவை பார்க்கலாம் இப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ. இது ஃபுட்பால்லாம் நடந்துருக்கு போல இருக்குது. இந்த மாதிரி அரங்கத்தில் டபிள்யூபிள்யூ நடந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஆமாம், பெக்கி லிஞ்ச் ஏன் எதுவுமே சொல்லலை? விஷன் டீமில் இதுக்கு முன்னாடி பெக்கி லிஞ்சும் ஒரு 1 ஆஃப் தி மெம்பர் அப்படிங்கிற மாதிரி ஜாயின் பண்ணிட்டாங்க. பெக்கி லிஞ்ச் எதுக்காக ரியாக்ட் பண்ணலை? பெக்கி லிஞ்ச் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நான் ஊருக்கு போயிட்டேன், ஊருக்கு போன கேப்பில் என் புருஷனை கும்மி அடிச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊரான அயர்லாண்டுக்கு போயிருக்கிறாங்களாம். அங்கே சுற்றி பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மாலாம் பார்த்துட்டு திருப்பி அமெரிக்காவுக்கு பார்த்தா விஷன் டீம் அவங்க புருஷனுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்களாம். இதை தான் நம்ம பெக்கி லிஞ்ச் சொல்லியிருக்கிறாங்க, நான் ஊரில் இல்லாத சமயத்துலேயே என் புருஷனை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பெக்கி லிஞ்ச் அண்ட் செத் ரோலன்ஸ் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். பட் ஆனால் செத் ரோலன்ஸ் ஒரு அமெரிக்கன், இவங்க ஒரு யூகே நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சிட்டிசன்ஷிப்பை ரிலீவ் பண்ணணும், இவங்களுடைய பாஸ்போர்ட்டை ரிலீவ் பண்ணணும், அதுக்காக போயிருப்பாங்க போல இருக்குது.
போயிட்டு திருப்பி வரும்போது என் புருஷனை இப்படி அடிச்சு புட்டியடா பாலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் சொல்லியிருக்காங்க. ஐ எம் கோனா ஒன் ஃபார் ஃபீ, அதாவது நான் வந்து வெளியூருக்கு போயிருந்தேன் அப்படின்னு, அந்த கேப்பில் இப்படி பண்ணிட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ப்ரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் இருவரும் சேர்ந்து செத் ரோலன்ஸை அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போது இதுக்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, செத் ரோலன்ஸுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது. ஸோ இதை பற்றி நாமளும் நிறைய தடவை சொல்லிட்டோம். சரி, வாட் இஸ் த கோனா நெக்ஸ்ட், அதாவது யார் தலைமையை ஏற்க போகிறா? பிரான் ஸ்ட்ரோமனா அல்லது ப்ரான் பிரேக்கரா அல்லது நான் பிரான் ஸ்ட்ரோமன் சொல்லிட்டோம்ல பேச்சுவாக்கில், பிரான்சன் ரீடா இல்லைடா பால் ஹேமனே தலைமை ஏற்பாரா? இது டவுட்டு. சமீபத்தில் ப்ராக் லெஸ்னர் அண்ட் பால் ஹேமன் 2 பேருமே பேக் ஸ்டேஜில் பேசின அந்த விஷயம் ரொம்பவே வைரல் ஆச்சு. இப்போ அதை மேட்ச் பண்ணி பேசுகிற மாதிரி ரசிகர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. பால் ஹேமன் அன்னைக்கு ப்ராக் லெஸ்னரை கூப்பிட்டு பேசினார்ல, ஸோ இதுக்கப்புறமா விஷன் டீம் தலைமையை ப்ராக் லெஸ்னர் ஏற்க வாய்ப்பு இருக்குன்னு. ஆக்சுவலி செத் ரோலன்ஸ்க்கு இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்பட்டதுனால தான் இந்த டீமை பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. இல்லாட்டா நெக்ஸ்ட் இயர் தான் பிரேக் பண்ணியிருப்பாங்களாம். ஏன்னா ரெசல்மனியாவில் நிறைய பிளான்ஸ் எல்லாம் WWE போட்டு வச்சுருந்தாங்களாம். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நான் யோசிக்கும் போது கண்டிப்பாக ப்ரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் இவங்க 2 பேரில் ஒருத்தர் தான் வரும் காலங்களில் தலைமை ஏற்பார். ஸோ ப்ராக் லெஸ்னர் தலைமை ஏற்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி முழுக்க முழுக்க புரளியாக தான் இருக்க போகுது. ப்ராக் லெஸ்னர், அதே மாதிரி நம்ம பால் ஹேமனை வச்சு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய பிளான் இருக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலாம். இப்போ சமீபத்துக்கு கூட ப்ரான் பிரேக்கருக்கும் பால் ஹேமனும் இருக்கிறாருல, 2 பேரும் டீமாக இணைஞ்சு ப்ராக் லெஸ்னர் கூட ஒரு மேட்ச் விளையாட போகிறாங்க ரெசல்மனியாவில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. ஸோ அது உண்மையா அப்படின்னு தெரில. ஆனால் பால் ஹேமன், ப்ராக் லெஸ்னர் 2 பேரும் இணைஞ்சது விஷன் டீமில் ப்ராக் லெஸ்னரை லீடர் ஆக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா செத் ரோலன்ஸோட இன்ஜுரிக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. மேபி இதுக்கு முன்னாடி போட்ட பிளானை டோட்டலி மாற்றி பீஸ்டா இந்த டீமுடைய லீடராக ஆக்கணும்னு நினச்சாங்கன்னா நல்ல விஷயந்தான். ஆனால் ப்ராக் லெஸ்னர் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அதிக நாட்கள் வரமாட்டார். வருஷத்தில் ஒரு 10 நாள் வருவார்னு வைங்களேன். அந்த 10 நாளும் அந்த டீம் ரன் பண்ணதுக்கு ப்ராக் லெஸ்னருடைய பேரை மட்டும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் கம்மி. அப்படின்னு அந்த டீமில் ரன் பண்ணுறாங்கன்னா, அந்த லீடராக இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 2 வீக்ஸுக்கு ஒருக்காவது அந்த டீம் கூட இருக்கணும். வீக்லி அந்த டீம் கூட ப்ரொமோட் பண்ணதுக்காக இருக்கணும். ஆனால் ப்ராக் லெஸ்னர் எந்த விதத்திலும் இருக்க மாட்டார். ஸோ ப்ராக் லெஸ்னர் இந்த டீமுடைய லீடிங் பொசிஷனில் இருக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது ஜஸ்ட் ரூமராக இருந்ததில்ல, அது ரூமராகவே போக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராக் லெஸ்னர் பால் ஹேமனை வச்சு தனியாக ஒரு பிளான் இருக்கே தவிர்த்து விஷன் டீமை வச்சு எந்த விதமான பிளானும் இல்லை அப்படிங்கிறது தற்போதைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கான ஆன்சரை நான் நாளைக்கு சொல்கிறேன்.